Heavenly Father, we come before you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We ask your Holy Spirit to minister to us. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வீராக. May the Spirit of the Lord continue to strengthen us and to enlighten us. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆவிக்குரிய உத்வேகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Therefore, Lord, we commit this moment into your hands. ஆகவே இந்த தருணத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. And in the name of Jesus, continue to release revelation into our hearts. இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து உம்முடைய வெளிப்பாடுகளை எங்களுடைய இருதயங்களிலே நீர் விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். This morning, I want to share with you a topic called strength from abiding in the Spirit. இந்த காலை வேளைக்கான வேத வசனத்தின் தலைப்பு என்னவென்றால், ஆவியிலே நிலைத்திருப்பதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பலனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். As we know, Pentecost is drawing near. பெந்தெகோஸ்தே நாள் அதி சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். So I want to use this prayer altar as a preparations for us to step into this moment. ஆகவே இந்த ஜெப பலிபீடத்தின் நேரத்திலே இந்த காரியத்திற்காக நம்மை நாமே முன்னாயத்தப்படுத்திக் கொள்வது நமக்கு ஏதுவாய் காணப்படும். First of all, we want to start with a subtitle called Letting the Holy Spirit Reign in the Real Life. இந்த தலைப்பிற்கு உபதலைப்பாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நிஜ வாழ்க்கையிலே ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். Since Pentecost, the church celebrated Holy Spirit indwelling or outpouring in our life. சபையில் ஆதி திருச்சபை நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்போது, அது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆவியானவர் ஊற்றப்படும் போதும், But there is a big issue. The issue is, are we truly letting the Holy Spirit reign in our real life, our daily life? கேள்வி என்னவென்றால், உண்மையாகவே அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் செய்யும்படி நாம் விட்டுக் கொடுக்கிறோமா? Many people went for a great meeting, a meeting full with God's the anointing of the Holy Spirit. அநேகர் இந்த இந்த அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் கூட்டங்களிலும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள். I think most meeting have 2 hours. The best they can go up to 3 hours. ஒரு சில கூட்டங்கள் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வரைக்கும் நடக்கலாம். But after the 3 hours, what's happened to the Holy Spirit in our life? That is the main issue. அந்த 3 மணி நேர கூட்டத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான கேள்விக்குறியும் பிரச்சனையுமாய் காணப்படுகிறது. It's not about how much you have been filled by the Holy Spirit. It's how much you have been drawing the Holy Spirit or letting Holy Spirit to lead your life. That is the main issue. எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டீர்கள் என்பது மாத்திரம் முக்கியமல்ல. எந்த அளவுக்கு அவரை நீங்கள் கிட்டிச் சேர்க்கிறீர்கள், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினர் உங்களுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. I want to share the topic. The idea is called. The first thing I want to share is the key to spiritual power or spiritual strength is not doing more, but being connected rightly, consistent, and steadily. அதாவது முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஆன்மீக விஷயத்திலே பார்க்கும்போது, இந்த வல்லமையின் திறவுகோலாக அதிகம் செய்வது அல்லது சரியாகவும், தொடர்ச்சியாகவும் நிலைத்திருக்கும் இணைந்திருப்பதே ஆகும். We try to pray more. We try to go for more meeting. We try to get anointing more. But that is not the issue. பாருங்க, நம்ம அநேக கூட்டங்களுக்கு போக விரும்புவோம், அதிகமா செய்ய விரும்புவோம், அதிகமா ஜெபிக்க விரும்புவோம். ஆனால் அது அங்க காரியம் அல்ல. But the key is getting connected. That is the issue. ஆனால் அதில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், நாம் ஆவியானவரோடு தொடர்ந்து அந்த இணைப்பிலே, ஒருங்கிணைப்பிலே இருப்பதுதான் மிகவும் அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. That is the same like you have a lot of money in the bank, but the moment you need the money is not in your hand. பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய
வங்கி கணக்குல அதிகமாய் பணம் இருக்கும். ஆனாலும் நம்முடைய தேவைக்கு அந்த பணம் நம்முடைய கையில இருக்குமானால், அது கையில இருக்காது. அங்க வங்கியில மாத்திரம் தான் இருக்கும். So sometimes what we need to learn when come to the part of the Holy Spirit, we need to learn how to get connected. That is the key. பரிசுத்தாவினர் குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்போது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியத்துவமான விஷயம் என்றால், அவருடைய அந்த இணைப்பிலே, தொடர்ச்சியிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பது தான் மிகவும் அவசியமா இருக்கிறது. Therefore, in the book of John, the Gospel of John says that, abide in me and I am in you. ஆகவேதான் யோவான் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும்போது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It may be a very simple verse to you, இது ஒருவேளை ஒரு சாதாரணமான வசனம், எனக்கு தெரிஞ்ச வசனம் என்று கூட நாம் நினைக்கலாம். but it took a lifelong practice to do that. பாருங்க, இந்த வசனத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டுமானால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதற்கான பிரயாசத்தை செய்தால் மாத்திரமே இந்த வசனத்தை நான் கடைப்பிடிக்க முடியும். You might be abide in Christ yesterday, you might be stay away from Christ today. பாருங்க, நேற்று தினத்திலே நான் தேவனோடு இயேசுவோடு நிலைத்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த இணைப்பிலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டு இருக்கலாம். So so when it comes to receiving spiritual strength from the Holy Spirit, it's not about emotion, but it's about connection. ஆகவே தேவனிடத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உணர்ச்சி அங்கு முக்கியத்துவம் அல்ல. அங்கு தேவனோடு நான் எந்த அளவுக்கு அந்த இணைப்பிலே தொடர்ந்து இருக்கிறேன், அந்த இணைதலிலே எப்படி இருக்கேன் என்பதுதான் முக்கியமா இருக்கிறது. You see, sometimes we don't see the moment when we read the Bible, actually we're connecting with the Holy Spirit. Could you please repeat, Pastor? Sometimes we didn't aware that when we read the Bible, we are connecting with the Holy Spirit. பாருங்க, அநேக நேரத்திலே நான் வேத வசனத்தை வாசிக்கும் போது நான் தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். We prone to think that, oh, only when we have this feeling very spiritual, then only we are connected. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், என்னுடைய உணர்ச்சி பூர்வமாக அந்த வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது மாத்திரமே நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று அப்படித்தான் நான் நினைத்துக் கொள்கிறேன். We might think that the simple practice of praying, the simple practice of reading the words, it is actually is connecting with the Holy Spirit. பாருங்க, இதற்கான எளிமையான பயிற்சி என்னவென்றால், அனுதினம் வேத வாசிக்கும் போதும், அனுதினம் ஜெபிக்கும் போதும் நாம் ஆவியானவரோடு கூட இணைந்திருக்கிறவராகவே காணப்படுகிறோம். அது எளிமையான ஒரு பயிற்சியாக நாம் செய்ய வேண்டும். It may feel boredom, like kind of like nothing happened, but actually in the spirit we are connecting. So don't rely on emotion or feeling. பாருங்க, அப்படி செய்யும்போது எந்த விதமான உணர்ச்சியும் நான் அனுபவிக்கலையே, எந்த வல்லமை இறங்கவில்லையே என்று அப்படி நான் நினைக்கக்கூடாது. நான் வேத வாசிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும் கூட ஆண்டவரோடு கூட அந்த இணைப்பில் இருக்கிறேன் என்பதை நாம் உணர வேண்டும். I know there's a person, he's a very simple person. He remember the verses every day. பாருங்க, எனக்கு ஒரு எளிமையான நபரை குறித்து தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த படிக்கிற வேத வசனத்தை அவர் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எப்போதும் அந்த வேத வசனத்தை நினைப்புப்படுத்திக் கொண்டே இருப்பார். Because he has a very simple heart, just memorize the Bible verse day and night. பாருங்க, அவர் எளிமையான இருதயத்தையுடைய ஒரு எளிமையான நபரா இருக்கப்பட்டனால பகலும் ராத்திரியும் அந்த வேத வசனத்தை நன்றாக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வார். So one day when he start to move in the ministry, surprisingly, signs and wonder follows him. ஒரு நாள் அவர் இப்படியாக ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் அவரை அறியாமலே அவருடைய ஊழியத்திலே செயல்பட ஆரம்பித்தது. And then, you know what happened? And the verses in the past, it looks like very boring, but now become alive. ஒரு காலகட்டத்தில் அந்த மனப்பாடம் செய்த வசனங்கள் அவருக்கு போர் அடிக்கிற வசனங்களைப் போல காணப்பட்டாலும் கூட இப்போது அது ஜீவனுள்ள வசனங்களாய் உயிர் பெற்று எழும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தது. And second thing is not about one-time explosion, but it's a sustained supply. பரிசுத்தாவினால நிரப்பப்படுவது என்பது ஏதோ ஒரே ஒரு முறை அந்த வல்லமையினால நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாய் அந்த அனுபவத்திலே நான் நிலைத்திருப்பது. The spiritual strength does not come from a single event,
but instead it's a daily things. It's a sustainable spiritual rhythm. இந்த ஆவிக்குரிய வல்லமையின் அனுபவம் என்பது ஒரு தனி நிகழ்விலிருந்தோ, ஒரே ஒரு நாளில ஒரு முறை வருகிறதான நிகழ்விலிருந்து வருவது மாத்திரமல்ல, அது அனுதினமும் தினசரியும் நிலைத்து ஆவிக்குரிய ஒழுங்கின் மூலமாய் நம்மிலே தொடர்ந்து பாய்கிறதாய் காணப்படுகிறது. It is not one time outpouring, you still feel so powerful, but instead, little by little, daily by daily, event after event, and you build that spiritual strength. ஏதோ ஒரு நாளிலே ஒரு பெரிய வல்லமை உணர்ந்து அந்த பெரிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து போவதாக அது இல்லாமல், அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில அனுதினமும் நாம் முன்னேறி வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது தான் இந்த அனுபவம். And it is also not an individual effort, but it is the body, the church, or the groups working together. அது ஒரு தனிநபர் முயற்சியாக காணப்படாமல், தேவ சபையாக சரீரமாய் ஒன்றிணைந்து செயல்படும்போது, கூடி வந்து எல்லாரும் செய்யும்போது, ஜெபிக்கும்போது செயல்படுத்தப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. Where you have your personal altar and your family altar and your group prayer, and then also kind of like you have a church building groups prayer. உதாரணத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையாக பலிபீடத்தை குறிக்கலாம். குடும்ப ஜெபத்திலே காணப்படுகிற அந்த குடும்ப பலிபீடம், ஜெப குழுக்களாக கூடி ஜெபிக்கும்பொழுது, அது மாத்திரமல்ல திருச்சபையாக நாம குழுவாக கூடி ஜெபிக்கும்போதும் இப்படிப்பட்ட அனுபவங்களிலே நாம் முன்னேறுகிறோம். Personal altar enable you to deal with yourself before God. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட பலிபீடத்திலே நாம் தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே இணைப்பதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. Then the family altar connect the whole family together, cover them, strengthen them, or should I even say that today we check on them, our family members, are they connecting with God? குடும்ப ஜெப பலிபீடத்தில் நாம் பார்க்கும்போது, குடும்பமாக நாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோமா, தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான அந்த உறவிலே எப்படியாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிவதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. Then we have prayer groups. You can have brothers and sisters, church brothers and sisters praying for one another. இப்படியாக குழுக்களாக சபையில் இருக்கிற சகோதர சகோதரியார்களாக ஒருவருக்கொருவர் நாம் குழுக்களாக ஜெபிப்ப ஜெப நேரம். Then for church ministry purpose, we build a church altar, a church building groups together pray together to see changes. அது மாத்திரமல்ல, சபை ஊழியத்திலே இன்னும் சபை கட்டுப்படவும், சபை வளரவும், சபை ஊழியம் வளரவும், சபையாக குழுக்களாக சபையின் காரியங்களுக்காக ஜெபிக்கிற அந்த குழுக்கள். As you see now, it is not just your individual effort. You work together. பாருங்க, இது ஒரு தனிப்பட்ட நபருடைய முயற்சி மாத்திரமல்ல, நாம் ஒருங்கிணைந்து ஒருவரோடு ஒருவர் குழுவாக செயல்படுவதுதான். But the issue is, who is the one who help us to connect, sustaining the connection? அப்படியானால் இங்க பிரச்சனை கேள்வி என்னவென்றால், இந்த இணைப்பை நிலைநிறுத்துபவர் யார்? You try very hard, but you must know actually who is the one who sustain. பாருங்க, இதை நீங்கள் அநேக முறையில முயற்சிக்கிற நபராய் இருந்தாலும், இந்த இணைப்பை தொடர்ச்சியாக நிலைத்திருக்க செய்பவர் யார்? It is the Holy Spirit. It is not you. அது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இணைப்பை நிலைநிறுத்துவராய் இருக்கிறார். I have to explain later, but you might think that, oh, actually, I'm the one who put in effort to pray, not Holy Spirit. நம்ம நினைக்கலாம், நான் தான் இதை ஜெபிப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறேன், நான் தான் என்று சொல்லலாம். ஆனால் நாம் அல்ல, அதை நிலைநிறுத்துபவர், அந்த இணைப்பை நிலைநிறுத்துவர் பரிசுத்த ஆவியானவரே. Let me explain to you a little bit later. But let's read the scripture. Romans 8 verse 10 says that, but if Christ is in you, through the body is death because of sin, and the spirit is life because of righteousness. இதை குறித்து நான் இன்னும் மென்மேலும் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். I miss the next verse. The next verse is the Holy Spirit that resurrect Jesus Christ is going to resurrect us. So I miss that second verse.
பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, "அன்றியுமக்கு இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருப்பது" என்று அவருடைய உயிர்த்தெழுதலை அங்கு குறிக்கிறதா இருக்கிறது. So Christ is in us. ஆகவே தே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். But it is the Holy Spirit that empower inside us. ஆனாலும் நமக்குள்ளே இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். The same Holy Spirit that resurrected Jesus Christ is the same Holy Spirit that's live in us to give us spiritual strength. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருந்து, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்து, நம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். So we want to go to a very important part, that is knowing the Holy Spirit. It's the key of connection. பாருங்க, இன்னும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிக்குள்ள இப்போ கடந்து போகிறோம். அது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுதல் என்னவென்றால், அதுவே இந்த இணைப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த திறவுகோலாய், முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்படுகிறது. Pastor, we may teach many things, but the key is the church or the members connect with the Holy Spirit. That is the fundamental works we must do. போதர்ல நாம் அநேக காரியங்களை விசுவாசிகளுக்கு மக்களுக்கு போதிக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசிகள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிறதான அந்த இணைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதன் வழியிலே நாம் அவர்களை நடத்த வேண்டியதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. You may have 2 Bible study 1 week, maybe. Okay, the most you can cover 2 topics. பாருங்க, ஒரு வாரத்துல 2 வேத பாட வகுப்புகள் கூட்டங்களை நம்முடைய சபையில் நடத்தலாம். அப்படி 2 வகுப்புகள் நடத்தும்போது 2 தலைப்பை தான் நம்மால முடிக்க முடியும். But Holy Spirit is with them 24/7. So Holy Spirit can touch every topics in their life because Holy Spirit will teach them. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால எல்லாவித தலைப்புகளையும் அவரே நமக்கு போதிக்கிறவராய், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். But many times members doesn't know how to relate with the Holy Spirit because they don't know Holy Spirit. அநேக நேரம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விசுவாசிகள் அறியாது இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள். Holy Spirit is not a feeling. He is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்ச்சி மாத்திரமல்ல, அவர் ஒரு நபராய் இருக்கிறார். If he is a person, he's not a strength himself. He is a person. Then we must understand he has the personality. He will guide us. He can feel. He have emotion, and he can be resist, and he can be ignored at the same time. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராய் இருக்கிறபடினாலே, அவர் ஒரு ஆள் தத்துவத்தை உடையவராய் இருக்கிறபடினாலே, அவர் சகலத்தையும் உணர்கிறவராய் ஒரு மனிதனைப் போல உணர்ச்சிகளை உடையவராய் செயல்படுகிறார். அது என்னவென்றால், அவர் வெறும் வல்லமை மாத்திரமல்ல, அவர் நம்மை வழி நடத்துகிறவராகவும், நாம் துக்கப்படுகிற காரியங்களை செய்யும்போது அவரும் துக்கப்படுகிறவராகவும், நம்மால் எதிர்க்கக்கூடியவராகவும், புறக்கணிக்கப்படக்கூடியவராகவும் அவர் காணப்படுகிறார். You see, sometimes when we know Holy Spirit, okay, by our teaching, believers will think that Holy Spirit is God. He may sit on the throne far away from us. அநேக நேரத்தில் இப்படியாக பரிசுத்தாவினை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் தேவன், அவர் நமக்கு தூரமாக இருக்கிறார் என்பதைப் போலதான் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். But to be exactly, Holy Spirit is a person so gentle to the extent he might be resisted by us. பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் மிக மென்மையானவர், ஆள் தத்துவத்தை உடையவர். நம்மாலே அவர் புறக்கணிக்கக்கூடியவராகவும் அவர் காணப்படுகிறார். So he is so powerful when we rely on him, and he is so gentle, and when we reject him, he will stay away. பாருங்கள், அவரை சார்ந்திருக்கும் போது அவர் வல்லமையுள்ளவராய் நமக்கு செயல்படுகிறார். அதே நேரத்திலே நாம் அவரை புறக்கணிக்கிற போது அவர் மென்மையுள்ளவராய் இருந்து நம்மை விட்டு அவர் தூரமாய் இருக்கிறவராய் இருந்து விடுகிறார். Maybe teaching your members how to relate with the Holy Spirit is a very good way to help them.
ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு நாம அ அந்த சம்பந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதை போதிப்பது மிக அத்தியாவசியமான காரியமாய் இருந்து, அவரோடு கூட இணைப்பில் இருப்பதற்கு அது ஏதுவாய் காணப்படும். The Bible says, "Do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption." நீங்கள் மீட்பின் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட முத்திரையிடப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். You see, you can grieve Holy Spirit even though He's God. பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருந்தாலும் கூட நீங்கள் அவரை துக்கப்படுத்த முடியும். When Holy Spirit say no, you do it purposely, you grieve the Holy Spirit. அப்ப ஆவியானவர் இதை செய்யாதே என்று சொல்லும்போது, அதை நான் செய்தால், அப்போது நான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். You see, Holy Spirit, how we relate to Holy Spirit is very key. பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்படி நான் என்னுடைய தொடர்பை வைத்துக்கொண்டு, என்னுடைய உறவை வைத்துக் கொண்டிருக்கேன் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாய் இருக்கிறது. If we obey Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, then He release power into our life. அப்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமைகளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். So, how we relate with the Holy Spirit is will determine the result of our life. ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு கிரியை நடப்பிக்கிறார் என்பதின் பிரதிபலனாய் நம்மால பார்க்க முடியும். I realized that as a pastor, sometimes we learn many great words, big topic. அநேக நேரத்திலே போதகர்களாகிய நாம ஆழமான சத்தியங்களையும், மிகப்பெரிய தலைப்புகளையும் நாம் நன்றாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். But the members need us to break it down. Like, sometimes we want to feed the baby porridge or rice. We even bite, we blow it and slowly spoon feed them bit by bit. பாருங்க, இப்படியாக நம்முடைய விசுவாசிகளும் இப்படியாக அதை குறித்து அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக நேரத்தில நம்முடைய விசுவாசிகளுக்கு நாம் குழந்தைகளுக்கு அ ஊட்டுகிறதைப் போல கொஞ்சம் கொஞ்சம் உணவாக இப்படியாக அந்த அ அ ஆகாரத்தை நாம் அவர்களுக்கு ஊட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And when I speak to y'all are pastors, so I can all out share deep stuff and deep teaching to you. நான் உங்களுக்கு போதிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் போதகர்களா இருக்கிறபடியினாலே, ஆழமான சத்தியங்களையும், இந்த கடினமான சத்தியங்களையும் எளிதாய் நான் உங்களுக்கு போதிக்க முடியும். But when I go back to my congregations, they want me to speak as simple as possible. ஆனால் நான் போய் என்னுடைய விசுவாசிகளுக்கு பிரசங்கிக்கும்போது, பேசும்போதோ, எந்த அளவுக்கு எளிமையா அவர்களோடு பேச முடியுமோ, அந்த அளவுக்கு எளிமையா அவர்களோடு பேச வேண்டும். Another scripture says in John 16 verse 13 says, "When the Spirit of truth comes, and He will guide you into all truth." யோவான் 16:13 இப்படியாக வாசிக்கிறோம். சத்திய ஆவியாக அவர் வரும்போது, சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். So Holy Spirit come, and you must expect that He will teach you, He will guide you, He will show you. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, அவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை அவர் சகல சத்தியத்திற்கும் வழி நடத்துவார். He's not someone come into your life, perform magic, miracles, and you are not doing anything at all. No, He is the one who guide you, teach you how to handle the situation. அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று நம்மை போதித்து நமக்கு வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றால் வெறும் ஒரு வல்லமையுள்ள சக்தியைப் போல எனக்குள்ளே வந்து மேஜிக் அற்புதங்களை செய்வது போல அவர் எல்லாவற்றையும் செய்து விடுவார். நான் சும்மா இருப்பேன் என்பதாக இல்லாமல் அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். I remember there's one year when the Lord asked me to sit down and to speak to me in the whole month. Then He tell me something says that teach the people to follow Him in details, to obey Him in details. ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே என்னை அவருடைய பாதப்படியில் அமர்ந்து காத்திருக்க செய்தார். 1 மாதம் அளவு நான் அவருடைய சமூகத்திலே காத்திருந்தபோது, அவர் என்னோடு கூட பேசின காரியம் என்னவென்றால், "நீ விசுவாசிகளே, ஜனங்களே மிக தெள்ளன் தெளிவுமாக என்னை பின்பற்றுவதை குறித்து நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும்" என்று என்னோடு கூட அவர் பேசினார். Many times we love God generally, but when we do things, we ignore details. We do it our way.
பாருங்க, நாம் தேவனை நேசிக்கும்போது பொதுவாக எல்லாரும் நேசிப்பது போல பொதுவாக தான் தேவனை நேசிக்கிறோம். ஆனால் அவர் செய்ய செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நாம் எல்லாவற்றையும் தெளிவாகவும், கூர்மையாகவும், அதற்கேற்றாற் போல செய்யாமல், பொதுவாகவே காரியங்களை செய்து முடித்து விடுகிறோம். What we truly must do is follow Him, let Him guide us and teach us. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவரை பின்பற்ற வேண்டிய காரியம் என்னவென்றால், என்ன சொல்லுகிறாரோ அதன்படி படிப்படியாக நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The issue in our life is not whether Holy Spirit is present, but it's rather, am I following Him? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இல்லையா? என்பதல்ல. நான் உண்மையாகவே அவரை பின்பற்றுகிறேனா? என்பதே காரியமாகும். You know, I have seen people give a comment, wow, today the meeting full with the Holy Spirit. இன்றைக்கு ஒரு சிலர் இப்படியாக சொல்வதை நான் கேட்டிருக்கேன். "அப்பா! இன்னைக்கு பயங்கரமா இருந்தது கூட்டம். ஆவியானவர் வல்லமையா கிரியை செய்தார்" என்று சொல்வார்கள். As if He's not there most of the time, and suddenly He is there. அவர்கள் சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், இவ்வளவு நாள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தால், திடீரென்று வந்து அவர் கிரியை செய்து விட்டார் என்று சொல்வதைப் போல தான் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் காணப்படும். Do you know that we try to learn in every service, in every prayer meeting, Holy Spirit is there. We try to make sure that we always sustain the presence of the Holy Spirit. ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் அவரை உணரக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் நம்ம போஷித்து நம்மை வழிநடத்துகிறவரா இருக்கிறவராகவே எப்போதும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Galatians says that but I say walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh. ஆகவே கலாத்தியர்ல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:14 நாம் வாசிக்கும்போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Walk by the Spirit means that you actually follow the instruction of the Holy Spirit, letting Holy Spirit to guide you. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்னவென்றால், ஆவியினுடைய வழிநடத்துதலுக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் எப்படி உங்களை வழிநடத்துகிறாரோ, அந்த வழியிலே நீங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். More powerfully is you start to resist your own flesh. அதுல முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. The second one is the Holy Spirit place in Trinity. இரண்டாவதாக திருத்துவத்திலே பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஸ்தானம் இடம் எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். We know the Holy Trinity, God the Father, God the Son, God the Holy Spirit. அந்த பரிசுத்த திரியகத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன், அங்கு குமாரன், பரிசுத்த ஆவியானவர். And Father is the source. He's everything in Him. பிதாவாகிய தேவன் சகலத்தையும் உள்ளடக்கியவராய், மூலாதாரமாய், சகலத்திற்கும் ஆதாரமாய் காணப்படுகிறார். Then the Son is the way, the one who is the Word incarnated, become flesh. He's the way. அடுத்தபடியாக குமாரன் மாம்சமாகி சரீரத்திலே வந்து இந்த வார்த்தையானவர் நம் மத்தியிலே வாசம் செய்தவர். குமாரன் நம்மை வழிநடத்துகிறவர். Of course, this is simplified. There are more to say. Okay. Number 3 is the Holy Spirit, the presence and the active reality of God. எளிமையாக குமாரனை குறித்து பார்த்தோம். இப்போது மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தற்போதைய செயல்படும் நிஜ தத்ரூபமாய் நம்மிடத்திலிருந்து தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நம்மோடு கூட இருக்கிறவர். There's one book in the Bible school. They usually use that book, and that book is called The Empowering Presence. வேதாம கல்லூரிகளிலே ஒரு புத்தகம் உண்டு. அது என்னவென்றால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகள் நம்ம மேல ஊற்றப்படுகிறதான அவருடைய பிரசன்னம் என்று சொல்லப்படுகிறதான புத்தகம். You see, God is present in the midst of us, and this presence is empowering presence. தேவ பிரசனம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த பிரசனம் என்னவென்றால், நம்மை வல்லமைக்குட்படுத்துகிறதாயும் வல்லமையினால் நிரப்புகிறதாயும் காணப்படுகிறது. God is with us, but how we relate to Him is also important. தேவன் எப்போது நம் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் எப்படி நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகிறோம், தொடர்பில் இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம்.
among these three Godheads, God the Father, God the Son, God the Holy Spirit, the one actually you are connected to every day is the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் சொல்லும்போது, அந்த 3 திரியேக காரியங்களை பார்க்கும்போது, அனுதினமும் யாரோடு தொடர்ந்து அந்த நட்புறவிலே, ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம் என்றால், அது Even பரிசுத்தாவினுடைய தொடர்பிலே தான் அனுதினம் இருக்கிறோம். even though we will say that God the Son, and God the Father, God the Son, God the Holy Spirit is one, yes, we know. But if let's say you go into details, the one who live in us, the one who guide us, the one who stay with us is the Holy Spirit. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவினர் என்று சொல்லும்போது மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, நமக்குள்ளே இருந்து நமக்கு போதித்து, உணர்த்தி, அனுதினம் நம்மை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. That's why the teaching the members to relate with the Holy Spirit is so crucial. ஆகவே தான் நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய தொடர்பிலே, ஐக்கியத்திலே, நெருக்கத்திலே இருப்பதை குறித்து போதிப்பது மிக முக்கியமானவும், அத்தியாவசியமான விஷயமாய் காணப்படுகிறது. The Bible says in 2 Corinthians chapter 3 verse 17 says that now the Lord means Jesus, the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே என்றால் இயேசுவை, கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. So we need to feel secure with the Holy Spirit because the Paul says the Lord is the Spirit. The Holy Spirit is represent Jesus. So when we have the Holy Spirit, we have the Jesus. ஆவியானவர் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் இதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். Somehow we know to relate to the cross, Jesus who died on the cross. We don't really specifically learn to relate with the Holy Spirit. பாருங்கள், கிறிஸ்துவோடு இணைத்திருப்பது நமக்கு பிரச்சனை அல்ல. சிலுவையை நாம் முன்மொழிந்து, சிலுவையிலே அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கேன் என்று அப்படியாக சொல்லுகிறோம். ஆனாலும் கூட நாம் பரிசுத்த ஆவியானவரோடு அனுதினமும் இணைக்கப்படுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. Romans 8 verse 14 says that for all who are led by the Spirit of God are sons of God. ரோமர் 8:14 இப்படியாக வாசிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். We are all sons and daughters of God. நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரரும் புத்திரிகளாயும் நாம் காணப்படுகிறோம். But here what they try to say, for those who are led by the Spirit of God are the matured sons of God. பாருங்கள், ஆனால் இங்கே நாம் வாசிக்கும்போது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அந்த முதிர்ச்சி அடைந்த புத்திரர்களாய் காணப்படுகிறார்கள். So I really want to say that what is called sons of God here is not saying that this is here is clearly differentiate between the matured one and the immature one. பாருங்க, இங்கே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போடும்போது அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய புத்திரர்கள், முதிர்ச்சி அடையாத தேவனுடைய புத்திரர்கள் என்கிற வித்தியாசத்தை நம்மால் இங்கு பார்க்க முடியும். So now we want to go to a part where we want to know how we truly rely on the Holy Spirit. எப்படி நாம் எவ்வாறு உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறோம் என்கிறதன் அந்த படிகளை குறித்து இப்போது நாம் பார்க்க போகிறோம். That is, rely on the Holy Spirit is not just merely say, help me. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருப்பது என்றால் என்னவென்றால், வெறும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வது மாத்திரமல்லாமல், Many people learn to something called, I want to rely on the Holy Spirit, and it just every day say, Holy Spirit help me, Holy Spirit help me here and there. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருப்பது என்றால் அநேகர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், தினமும் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வதாக அப்படி சொல்கிறார்கள். But rather, is to rely on the Holy Spirit is allowing Holy Spirit to expose us and also to correct us.
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருப்பது என்றால் என்னவென்றால், அவர் நம் உள்ளுக்குள்ளே இருந்து காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி, நமக்கு உணர்த்தி, நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அதுவே அவரை சார்ந்திருத்தல். You see, many people doesn't expect Holy Spirit to correct them. ஒரு சில நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலரை கடிந்து கொள்வதை அவர்கள் விரும்புவதில்லை. They think that they always just pray, Holy Spirit help me. Holy Spirit, oh, solve this issue for me. அநேகர் இப்படி சொல்ல ஆவியானவரே எனக்கு உதவிச்சும் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு வெளிவர எனக்கு வழிகாட்டு உதவிச்சும் என்று அப்படியாக சொல்வார்கள். But do you know that Holy Spirit is not a vending machine where you put in the coins and the can of soft drink comes out? பாருங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு இயந்திரத்தை போல இருப்பவர் அல்ல. அந்த இயந்திரத்தில மிஷின்ல காயின போட்டா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வரும். அப்படியான ஒரு இயந்திரமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதில்லை. Instead, he is not the map, he is the guide. He stand next to you. He tell you not here, not here. அவர் ஒரு வரைபடம் போன்ற மேப்பை போல இல்லாமல், அவர் நம் அருகில் நின்று நம்மை வழிநடத்தி இங்கே போ, அங்கே போ என்று சொல்லி நம் பக்கத்திலே நின்று நம்மை வழிநடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். Psalms 139, verse 23 to 24 says that, search me, O God, and know my heart. Try me and know my thoughts, and see if there is any grievance way in me, and lead me in the way everlasting. சங்கீதம் 139, 23, 24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். Amen. You see, we ask God to search our heart. We ask God to show us who we are. We ask God to pinpoint to us which are the way that we have grieved Him. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை சோதியும் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழியிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், குறிப்பிட்ட காரியத்தில் எதிலே நான் தவறி இருக்கிறேனோ அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். If we learn how to ask God, then our life will start to change. நாம் தேவனாண்டில் எப்படி கேட்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுபட்டதாய் காணப்படும். Yeah, many times it is not the Holy Spirit. It's not that the Holy Spirit is not working, but sometimes that's within us, make us unwilling to follow Him. பாருங்கள், பல நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படவில்லை என்பதாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒன்றை அவர் பின்பற்ற நாம் விரும்பாதபடிக்கு செய்கிறது. Holy Spirit is there, but are we willing to follow Him? பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருக்கிறார், ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேனா? Therefore, that scripture says that Stephen, that before he's been killed or been martyrdom, he say, you stiff-necked people, you always resist the Holy Spirit. ஸ்தேவான் அங்கு இரத்த சாட்சியை மறிப்பதற்கு முன்பாக அவர் இப்படியாக நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இப்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லுகிறதை அவர் அங்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். You see, we must not think that Old Testament people are not spiritual. They can be spiritual. They have prophets. They exceed the cloud, the pillar of clouds, the pillars of fire. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை என்று நாம் அநேக நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்துகிறது. அவர்களும் ஆவிக்குள் அளவர்களாய் காரியங்களை அறிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். But they are stiff-necked. ஆனால் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றவர்களாய் இருந்தார்கள். They have something that causing them not willing to follow the Lord, what the Lord has led them. அவர்கள் தேவன் செய்ய சொல்ல வேண்டிய காரியங்களை ஏதோ ஒரு காரியம் அவர்களை செய்யாமல் தடுத்து நிறுத்தினது. You see, the most often hinder the Holy Spirit is not sin, but rather it's the inner statement says that I have the right to feel this way.
பாருங்க, அநேக நேரத்தில பரிசுத்த ஆவியாரை எ தடுப்பது நம்முடைய பாவம் மாத்திரமல்ல. ஆனால் உள்ளத்தில நாம் சொல்லுகிறதான அந்த அந்த வார்த்தைகள் தான். அது என்னவென்றால், இவ்வாறு உணர எனக்கு உரிமை உண்டு. என்னுடைய சொந்த இஷ்டம் என்று நாம் சொல்வதைப் போல அது காணப்படுகிறது. I want to pinpoint this part more. I'm going to share later than in the part two. But I want to pinpoint this part. Sometimes why we don't follow Holy Spirit? Because we feel that this is the right way. I want to do this way. You know, you insisted your way. பாருங்க, இந்த குறிப்பை, இந்த தலைப்பை இன்னும் மிக முக்கியத்துவப்படுத்தி வருகிற காலங்களில் ஆழமாய் போதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இது என்னுடைய விருப்பம். நான் இப்படித்தான் நடக்க விரும்புகிறேன். என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய நினைக்கிறேன் என்று என் சொந்தத்தையே நான் செய்கிறேனே ஒழிய, பரிசுத்த ஆவியின் சித்தத்தின்படி அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. Proverbs says, pride goes before destruction and a haughty spirit before a fall. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்பதை நாம் பார்க்கிறோம். மேட்டிமைக்கு முன்பாக அங்கு விழுதல் ஏற்படுகிறதை நீதிமொழிகள் 16:18 நாம் வாசிக்கிறோம். You see, our pride, our loftiness, our arrogance usher us destructions and fall. பாருங்க, நம்முடைய அந்த மேட்டிமை, அகந்தை, மனமேட்டிமை இப்படியாக அது விழுதலுக்கு முன்னாய் காணப்படுகிற விஷயங்களாய் காணப்படுகின்றன. A common place where believer gets stuck, it is in offense or offenses. பாருங்கள், ஒரு விசுவாசி பொதுவாக குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர் சிக்கிக்கொள்வது என்றால், அது இந்த மனக்கசப்பு, கசப்பின் விஷயங்களிலே மாத்திரமே. Many of you are pastors, then you should know why people leave your church. Not because they don't love God. Sometimes they love God, but they leave church. You know why? They got offended. பாருங்க, போதலாகி நீங்கள் இதை அறிந்திருப்பீர்கள். அநேக நேரத்திலே விசுவாசிகள் சபையை விட்டு போய்விடுவார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனை நேசிப்பார்கள். ஆனாலும் சபையை விட்டு போய்விடுவார்கள். ஒரு சிலர் தேவனை நேசிப்பதனால போகிறவர்கள் உண்டு. ஆனால் அதற்கான காரியத்தை காணப்படும்போது We, மனக்கசப்பின் நிமித்தம் சபை விட்டு விடுவர்களா இருப்பார்கள். we see in the surface, we might think that, oh, because they are angry. But we need to see something deeper. Because they are, the flow of the Holy Spirit in them has been cut off. அவர்கள் கசப்பு நிமித்தம், கோபப்பட்டது நிமித்தம் சபை விட்டு போய்விட்டார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் இன்னும் உள்ளான ஆழமாய் அதிலே பார்க்கும்போது, அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவினுடைய தொடர்பிலிருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டது நிமித்தமாக இந்த அனுபவத்திலே வந்து கடந்து போய்விடுவர்களாய் காணப்படுகிறார்கள். Why offenses cut off the spiritual flow? ஏன் இந்த கசப்புகள் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை துண்டித்து விடுகிறது என்றால், It's because they feel that I have the right to feel this way. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இப்படித்தான் உணர வேண்டும், இப்படித்தான் வழிநடத்தப்பட வேண்டும் என்று தங்களுடைய அந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது. They do such and such thing, they say such and such words, so I have the right to feel this way. அதையும் இதையும் சொல்வார்கள், அதையும் இதையும் செய்வார்கள். அப்படி செய்துவிட்டு, நான் இப்படி செய்வதற்கு, இப்படி உணர்வதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று அப்படி சொல்வார்கள். At the end, become a chronic disconnected of the spiritual flow. இப்படியான அந்த உணர்ச்சி வரும்போது அது என்ன செய்துவிடும் என்றால், அந்த மனக்கசப்பு அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நீண்ட காலமாக துண்டித்து விடுவதற்கு இதுவே ஒரு காரணமாய் மாறிவிடுகிறது. I use chronic because it's always the same person. The same person. We get offended and we get offended, we get offended, we get offended, and the spirit flow cut off. ஆகவே அதே நபரின் மூலமாக நீண்ட காலமாக இதே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு 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 துண்டிக்கப்பட விட்டு 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 இருக்கிறோமா? Some people don't take offenses easily. People offend them, they say, oh, I feel pain, but they just let go. பாருங்க, ஒரு சிலர் அவங்க என்ன பாதிப்புக்குள்ளாக நடத்தினாங்க. ஆனா அத பத்தி நான் எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனால் நான் மறந்து அப்படியே போய் கொண்டிருக்கேன் என்று அப்படி சாதாரணமாக ஒரு சிலர் எடுத்துக்கொள்வார்கள். They treasure Holy Spirit more than just, they themselves. ஏனென்றால் அப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய உணர்ச்சி காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை பொக்கிஷமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பது நிமித்தம் அப்படி நடந்து கொள்கிறார்கள். We want to see these two verses says that
Hebrew 12 verse 15 says that, see to it that no one falls to obtain the grace of God, and that no bitter root of bitterness springs up and causes trouble, and by it many become defiled. எபிரேயர் 12:15 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதிருக்கும்படிக்கு இழந்து போகாதிருக்கும்படிக்கு எந்த கசப்பான வேர் முளைத்து கலக்கம் உண்டாக்கி அதனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் கவனமாயிருங்கள். You see here mentioned about the root of bitterness. இங்கு யாதொரு கசப்பான வேர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. You get offended if you don't quickly deal with it, the root of bitterness will grow. ஆகவே நீங்கள் பாதிக்கப்படும்போது உடனடியாக அந்த கசப்பு உங்களை தாக்கி அது வேருக்குள்ளே போகாதபடிக்கு அதிலே நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Then you will start to fail to obtain the grace of God. இப்படி நாம் செய்ய தவறும்போது தேவனுடைய கிருபை நாம் இழந்து போய்விடுவர்களாய் காணப்படுவோம். ஆகவே அதை இழந்து போகாதபடிக்கு இப்படி செய்ய வேண்டும். So I pray that Spirit of the Lord help us. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணுமாய் நான் அதற்காக ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறேன். No more bitterness roots in us. நமக்குள்ள அந்த கசப்பான வேர் முளைத்தெழும்ப கூடாது. The nature of offense. அந்த மனக்கசப்பினுடைய சுபாவம் இயல்பு என்னவென்றால், offense is not merely an emotional issue, it's a spiritual flow issue. இந்த மனக்கசப்பு வெறும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையை அது உண்டாக்குவதாக இல்லாமல் இது ஆவிக்குரிய ஓட்டத்தின் ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. It's exactly the same when you quarrel with your wife. It's very difficult for you to preach or lead a meeting later. பாருங்க, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சண்டை போட்டு விட்டு ஒரு கூட்டத்தை நடத்தவோ பிரசங்கிக்கவோ செய்வது அது ஒரு கடினமான காரியமாய் தான் நமக்கு காணப்படும். Because the spiritual flow has already cut. ஏனென்றால் அந்த ஆவிக்குரியதான அந்த பரிசுத்தாவினுடைய ஓட்டம் அங்கு துண்டிக்கப்படுகிறது. So the result is, if you took in offenses, you will start to self-protect and you will self-justify and you rationalize your own attitude. பாருங்க, இதனால் வருகிற அந்த விளைவுகள் என்னவென்றால், அது நமக்கு அந்த சுய பாதுகாப்பை அங்கு உண்டாக்கி விடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம சுயநீதி நியாயங்களையும் அதுவே நியாயப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. சுயநீதியின் காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. At the end, you're only left with, I think or I feel. பாருங்க, கடைசியில அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்டா, நான் இப்படி உணர்ந்தேன், நான் இப்படி நினைத்தேன், நான் இப்படி யோசித்தேன். Self-centered. You become self-centered. ஏனென்றால் நாம் சுயநலவாதிகளாய் நம்முடைய சுய கருத்தை அங்கு முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். So I want to end with 2 verses, and I will bring to the next sharing in the prayer altar. Okay, Judges 21 verse 25. Here says, in those days there were no king. Everyone did what was right in his own eyes. ஆகவே இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமா 2வது பகுதியில நாம் பார்ப்போம். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று நியாயாதிபதிகள் 21-25 வாசிக்கிறோம். You see, if we are not careful one day, we will become so centered. We only do what is right in our own eye. நாம் இதை குறித்து கவனக்குறைவு உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் ஒரு நாளிலே நாம் சுயநீதி உடையவர்களாய் நம்முடைய சுயத்தை மாத்திரம் மையப்படுத்தி நம்முடைய சுயத்தின் காரியத்தை உணர்ச்சிகளை மாத்திரமே வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். And then to set the mind on the flesh is death, but to set the mind on the spirit is life and peace. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமா இருக்கிறது. Why offenses causing us disconnect with the Holy Spirit? Because the moment you took offense, your mind set in the flesh, and the Bible says the mind who sets on the flesh is
Date. ஏன் அந்த கசப்பு வரும்போது நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறார் என்றால், அது மாம்ச சிந்தை, அது மரணத்தை உண்டாக்குகிறதா இருந்து, பரிசுத்த ஆவியினுடைய துண்டிப்பு இணைப்பை நம்மிடத்திலிருந்து அந்த மாம்சத்தின் காரியங்கள் துண்டித்து விடுகிறது. I pray that God will speak to you today. That never take offenses. Continue stay in the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவி உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. அந்த கசப்பை நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியினுடைய து உங்களிடத்திலிருந்து துண்டிக்கப்படாமல் இருந்து, அதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். And then I'll left the rest of teaching on part 2. Let us pray. நாம் இப்போ ஜெபிக்கலாம். அடுத்த பகுதியில் இதை குறித்து இன்னும் ஆழமாய் பார்க்கலாம். Holy Spirit, welcome you to show us, is there any offenses that we kept in our heart? பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு உணர்த்தி காட்டும், எங்களுக்குள்ளே ஏனாதரும் கசப்புகள், வெறுப்புகள் இருக்கிறதா என்பதாக. Especially we pastors, we need you more than before. ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வேண்டியவராய், அத்தியாவசியமானவராய் காணப்படுகிறீர். So, Lord, I pray through the teaching of your words, strengthen us one more time. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் போதனையின் மூலமாக இன்னொரு விஷயங்களை நீர் பலப்படுத்துவீராக. In Jesus' name, Lord, we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.